கோவை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரொட்டரி மாவட்டம் 3206 ரொட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட்டவுன் சார்பில் ஸ்ரீமதி ருக்மணி அமிர்தலிங்கம் நினைவு நூலக மண்டபம் திறப்பு விழா. ரொட்டரி மாவட்டம் 3206 ரொட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட்டவுன் சார்பில் ஸ்ரீமதி ருக்மணி அமிர்தலிங்கம் நினைவு நூலக மண்டபம் திறப்பு விழா கோவை வாகராயம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அதனை அனுகிரகா மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளி தாளாளர் ஏஎல் ஷோபா திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினராக ரொட்டரி மாவட்டம் 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் கலந்து கொண்டார். உடன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ராஜசேகர், பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார், மாவட்ட இயக்குனர் ரொட்டேரியன் அங்கிதா தினேஷ், உதவி ஆளுநர் ரொட்டேரியன் கே செந்தில்குமார், ஆளுநர் குழு பிரதிநிதி ரொட்டேரியன் ஆர் கார்த்திகேயன், கோயம்புத்தூர் மிட்டவுன் ரொட்டரி கிளப் தலைவர் ரொட்டேரியன் ஹரிபாஸ்கர், செயலாளர் ரொட்டேரியன் ரெஜித் கோபிநாத், சேவை திட்டங்கள் தலைவர் ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார் மற்றும் கோயம்புத்தூர் மிட்டவுன் ரொட்டரி கிளப்பின் உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ரொட்டரி மாவட்டம் 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன், மாணவர்கள் மத்தியில் புதிய நூலகத்தின் கரும்பலகையில் எழுதப்பட்டுள்ள தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன் என்ற வாசகத்தின் மையக்கருத்தை கொண்டு மாணவர்களிடையே சிறப்பு உரையாற்றினார். தொடர்ந்து அனுகிரக பள்ளியின் தாளாளர் ஷோபா பேசுகையில், எனது தாயின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நூலகத்தை மாணவர்கள் அறிவு சேர்க்கும் விதமாக படித்து பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றும் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என தெரிவித்தார்.